தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல சமாதான புஸ்தகம் அப்படிங்கிற தமிழ் டப்டு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சாய்மோ பிளே ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த செக்ஸ் எஜுகேஷனை ஃபன் மோட்ல சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்கூலோட 7th 5th ஆனிவர்சரி டேவை காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஜு வில்சன் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா வராரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2002 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சிருப்பாரு. அப்போ நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபாரின் மேகசைனை வாங்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்றதுக்காக. அப்படி அந்த புக் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்தது, அந்த ஸ்கூல் டேஸ்ல என்னென்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்துச்சு, அதை ஏன் இப்போ அதை சொல்ல வராரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த சமாதான புஸ்தகம். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த செக்ஸ் எஜுகேஷனை ஃபன் மோட்ல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபான் மேகசைன் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ரிலேட்டடான விஷயமா இருக்கும். குறிப்பா 19 கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலேட்டடான விஷயமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, செக்ஸ் எஜுகேஷனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா பேச மாட்டாங்க. ஸோ நிறைய சோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான டைம்ல இருக்காது. ஸோ அப்பெல்லாம் அந்த மேகசைன் தான். ஸோ அதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி பன் மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு. இந்த பிளாஷ்பேக் சீன்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த புதுசா பண்ணிருக்காங்க. அது ஒரு அளவுக்கு கிரிஞ்சா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு ரியாலிட்டியா எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ரியாலிட்டியா வரல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இன்னும் கூட பெட்டரா சுவாரஸ்யமா அதை எடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் தவறு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா இல்ல. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.